இந்தியாவின் ஐடி துறை பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. நாட்டின் முன்னணி மென்பொருள் சேவை ஏற்றுமதியாளரான TCS உட்பட பல முக்கிய ஐடி நிறுவனங்களின் பங்கு விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன. TCS நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மட்டும் சுமார் 3,70,000 கோடி வரை குறைந்துள்ளது. இன்ஃபோசிஸ், HCL டெக் மஹிந்திரா மற்றும் விப்ரோ போன்ற பிற முன்னணி ஐடி நிறுவனங்களும் பங்குச் சந்தையில் பின்னடைவை சந்தித்துள்ளன. ஐடி துறையின் இந்த திடீர் சரிவுக்கு என்ன காரணம் என்பதை இப்போது பார்க்கலாம். அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்ற அச்சம் உலகளாவிய சந்தைகளில், குறிப்பாக இந்திய ஐடி துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல தரகு நிறுவனங்கள் இந்திய ஐடி நிறுவனங்களின் வருவாய் வளர்ச்சி கணிப்புகளை குறைத்துள்ளன. இது முதலீட்டாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. AI மற்றும் ஜெனரேட்டிவ் AI தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி மற்றும் பரவலான பயன்பாடு ஐடி சேவை துறையில் கடுமையான போட்டியை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் புதிய கட்டணக் கொள்கைகள், பெடரல் வட்டி விகிதங்கள், பணவீக்கம் மற்றும் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை குறித்த அச்சம் போன்ற காரணிகளும் சந்தை சூழலை பாதிக்கின்றன. பங்குச் சந்தை வீழ்ச்சியால் இந்திய ஐடி நிறுவனங்கள் சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். முதல் 10 ஐடி நிறுவனங்களின் சந்தை மதிப்பு சுமார் 88,000 கோடி வரை குறைந்துள்ளது. நிப்டி ஐடி குறியீடு வீழ்ச்சியடைந்துள்ளது. மைண்ட்ட்ரீ போன்ற நிறுவனங்களின் பங்கு மதிப்பு 33% வரை குறைந்துள்ளது. விப்ரோ போன்ற சிறந்த பங்குகள் கூட 16% வரை குறைந்துள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் ஐடி நிறுவனங்கள் சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்ன என்பதை பார்க்கலாம். அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை தொடர்ந்தால் இந்திய ஐடி நிறுவனங்கள் வருவாய் மேலும் குறைய வாய்ப்புள்ளது. AI மற்றும் ஜென் AI தொழில்நுட்பங்களின் போட்டியை சமாளிக்க ஐடி நிறுவனங்கள் புதுமையான தீர்வுகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்தால் AI நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை மாற்றியமைக்க வேண்டியிருக்கும். இந்திய ஐடி துறையின் தற்போதைய சவால்களை சமாளிக்க நிறுவனங்கள் புதுமையான தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வது, புதிய சந்தைகளை கண்டறிவது மற்றும் திறமையான பணியாளர்களை தக்க வைப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 100% பீயிங் எ உமன் பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். சொசைட்டின்றதே ஒரு பெரிய எனிமி தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு. அதை தாண்டி நிறைய உமனுக்கு ஃபேமிலியே எனிமியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முதல் கேள்வி என்ன வருதுன்னா, ஏன் ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகணும்? அதான் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, அப்பா சம்பாதிக்கிறாரு, நீ ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்ற முதல் கேள்வி வருது. இதில் ஒரு பொண்ணு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு போய் சொன்னால், இன்னும் அந்த ஃபேமிலியை சமாளிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த சொசைட்டிக்கு அவங்க பதில் சொல்கிறதா இருக்கட்டும், அதுவே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அந்த தாண்டி வரதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு சில ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது. பெண்கள்னால் வந்துட்டு வீட்டை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும், பசங்களை பார்த்துக்கணும், இதுதான் வேலைன்ற மாதிரி. அந்த ஸ்டீரியோடைப்பை ஒருத்தங்க பிரேக் பண்ணி வேலைக்கு போகிறதே பெரிய விஷயம். அண்ட் அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் எவ்வளோ சவால்களை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா வந்து, எங்கள் அம்மா வந்து 3 டிகிரி அந்த டைம்லேயே பண்ணியிருக்காங்க. அப்போவே சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸை எதிர்த்து சண்டை போட்டு தான் அவங்க அந்தளவுக்கு படித்து வேலைக்கு போனாங்களே. அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க பண்ணதை விட நம்ம ஒரு படி மேலே பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே என்னை ரொம்ப போல்டாகவும் வளர்த்தாங்க. லக்கிலி எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. இல்லைனா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். பீயிங் எ உமன், நான் நிறைய பேரை பார்க்குறேன், ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆஃப்டர் ஃபேமிலி, ஆஃப்டர் மேரேஜ் கூட வந்துட்டு போத் ஹஸ்பண்ட் சைட்லேருந்துமே சரி, வீட்டில் மதர் இன்லா ஃபாதர் இன்லா சைட்லேயுமே சரி ரொம்பவே சப்போர்ட் இருந்தது. ஸோ அது இருக்கவே தான் என்னால் பிஸ்னஸை இன்னமும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. இல்லைனா உமனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ திங்க் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் உமன். அண்ட் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எங்களோட ஃபீல்டாக இருக்கட்டும், நிறைய கான்ட்ராக்டர்ஸ் மென் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே ஓவர் டாமினேட்டிங்காக இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்துட்டு போல்டாக அவங்கள ஃபேஸ் பண்ணி நம்ம எதிர்த்து நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதே வந்து இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அண்ட் ஐ திங்க் எவ்ரி உமன் ஷுட் பி இண்டிபெண்ட். ஸோ அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பீயிங் ஒர்க் ஆர் பிஸ்னஸ், என்றைக்குமே அவங்க வந்து யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தே ஷுட் பி இண்டிபெண்ட் இஸ் வாட் ஐ சே. பிகாஸ் அது அவங்களோட வாழ்க்கையும் சரி, நம்மளோட சொசைட்டியுமே சரி, அது பெரிய லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து டெவலப் பண்ணணும். பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விமன் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டேக்அவே கொடுக்க விரும்புகிறேன்? நான் கொடுக்குற டேக்அவே என்னென்னா வந்துட்டு, கஷ்டங்கள் இருக்கும். கண்டிப்பாக பொண்ணாக பிறந்துட்டாலே கஷ்டம்தான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்கே சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்கே சொத்து வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும்
ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.